தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளை இந்த திடப்படுத்தல் ஆராதனைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்வியலை செய்கிற எண்ண முடியாத நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்றைய தினத்திலும் ஆவிக்குரிய நன்மையை பெற இருக்கிற திடப்படுத்தல் மாணவ மாணவிகளை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியின் ஆற்றலை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், அவர்களோடு இணைந்து இந்த ஆராதனைகளை பங்கு பெற்று கொண்டிருக்கிற பெற்றோர், உறவினர்கள், திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம், உம்முடைய வழி நடத்துதல் அன்பு பிள்ளைகளோடும் திருச்சபை அங்கங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திடப்படுத்தல் ஆராதனைகளை பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை எங்களோடு இணைந்து பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிற தாராவி நல்லமைப்பு ஆலயத்தின் அங்கம் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களை வரவேற்கிறேன். அதோடு இணைந்து வந்திருக்க விரார் செக்ரட்டரி ஸ்டாலின் டேனியல் மற்றும் வசாய் செக்ரட்டரி ஜோசப் மலாக்கி மற்றும் நம்மளுடைய திருமண்டலத்தின் பிரசிடென்ட் ஆஃப் யூத் ஃபெலோஷிப் டேனியல் ஜபுதுரை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம திருச்சபை குறித்து அதிகமாக எனக்கு சொல்லணும்னு தேவையில்லை. ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் சர்ச். என்னுடைய ஊழியத்தை துவங்கின ஒரு திருச்சபை. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே முதலாவது திடப்படுத்தல் ஆராதனை நடத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். God has lifted us. தேவன் நம்மளுடைய வாழ்வில் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். நாட்கள் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக டீக்கனாக இதே ஸ்தலத்தில் இருந்து உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். எத்தனையோ பயம், நடுக்கங்கள், தமிழ் அவ்வளோ வராது. இருப்பினும் என்னை உருவாக்கின ஒரு திருச்சபை என்று சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த சமூகத்தில் இருந்து நான் பெற்ற அந்த காட்ஸ் பிரசன்ஸ், அவருடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றல் தான் ஊழியத்திலே தொடர்ந்து என்னை பலப்படுத்தி வழி நடத்தினது. இட்ஸ் அ சோர்ஸ். எப்பொழுதும் நம்ம சோர்ஸை நம்ம மறந்து விடவே கூடாது. திஸ் இஸ் காட்ஸ் ஹோலி பிளேஸ். இஸ்ரேல் ஜனங்களை மோசே வழி நடத்தும்படியாக வருகிறான். You know what is the source of his power, where he received the God. தேவன் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று. அவன் பாதரட்சை கழுவி கழுத்து விட்டு அந்த எரிகிற முச்செடியிலே தேவனுடைய பிரசன்னத்தை முதல் முறையாக அவன் பார்க்கிறான். That's the first experience. காலங்கள் சென்றது. இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது மறுபடியும் அதே சீனாய் மலை வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தட்ஸ் அ பிளேஸ், ஹோலி பிளேஸ். நம்ம எல்லாருக்கும் ஹோலி பிளேஸ் இந்த கிறிஸ்துநாதர் ஆலயம். ஒன்றுமில்லாத நிலைமையிலே தாயகத்திலிருந்து வந்த நம்மை தேவன் இந்த ஸ்தலத்திலிருந்து தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம உயர்த்திருக்கிறார், வழி நடத்திக்கிறார். இந்த பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. மேபி சின்ன சின்ன பிள்ளைங்களாக என்னை பார்த்திருப்பார்கள். ஆலயத்தோடு இணைந்து வளருகிற ஒரு வாழ்க்கை தான் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ட் God has blessed so much so far. நம்மளுடைய திருமண்டலத்திலே இன் டர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் நம்ம வந்து செகண்ட் பிளேஸ். தாராவி நல்லமைப்பு ஆலயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய திருச்சபை என்றால் கிறிஸ்துநாதர் ஆலயம். ஆனால் பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதுலேயும் நம்ம தான் முன்பாக இருக்கிறோம். நோ ப்ராப்ளம். தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். Why I am here? நான் பிஷப்பா இன்ஸ்டால் செய்யப்பட்ட முதல் ஓய்வு நாள், அதுக்கு அடுத்த ஓய்வு நாள் கத்தீட்ரல் திருச்சபைக்கு சென்றிருந்தேன்.
அங்கே ஆராதனை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக மறுபடியும் இங்கே வந்திருந்தேன் டு ஹாவ் அ ஃபெலோஷிப் வித் த பாஸ்டேட் கமிட்டி. ஒரே நாளில் எத்தனையோ திருச்சபைகளுக்கு சென்று அவர்களை பலப்படுத்துகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். வேர் தேர் இஸ் ப்ராப்ளம் காட் பிரிங்ஸ். தேவனுடைய வழிநடத்தல அவ்வளோ அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். God will strengthen us. ஆனால் வாழ்க்கையில் நிறைய டக் ஆஃப் வார் நடந்துட்டு, நீ இதை செஞ்சா நான் அதை செய், கண்டிஷன் பேஸ்ட். எனக்கு விரோதமாக நீ இதை செய்திருக்க, உனக்கு விரோதமாக நான் இதை செய்திருக்கிறேன். இதுதான் நிறைய உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. There is nobody come forward voluntarily. நான் முதல்ல விட்டு கொடுக்குறேன், நீனும் விட்டு கொடு. இறங்கி வருகிற மனநிலை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போய்கிட்டே இருக்குது. நீ எனக்கு இது செஞ்சா நான் உனக்கு இன் ரிட்டர்ன் செய்வேன். பட் அவர் காட் இஸ் நாட் லைக் தட். அவர் அன்பு நிறைந்தவர், சமாதானம் நிறைந்தவர், சமாதான பிரபுவாக இந்த பூலகத்தில் வந்தார். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்பார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாம் சமாதானத்துக்கு நேராக வழி நடத்தப்படுகிறோமா? சமாதானத்துக்கு நேராக செல்லுகிறோமா? We need to think about it. இந்த நாளில் உங்க மத்தியில் நான் இருக்கிறேன்னா, I am extending the peaceful hand towards you. சமாதானத்தின் கையை நம்ம ஒரு படி இறங்கி போவோம். நீங்க இது செஞ்சாதான் இந்த பிள்ளைங்களுக்கு திடப்படுத்தல். கண்டிஷன் பேஸ்ட் வேண்டாம். முதல்ல பிள்ளைங்களுக்கு திடப்படுத்தல் கொடுப்போம். You will automatically come back to peace. That's why we are here. And God will do definitely miracles. சமாதானம் செய்கிறவர்களோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஜெபித்தால் அது மாறும். திருச்சபை, ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே திருச்சபை ஒன்றாக இணைந்து ஜெபித்தார்கள். பெரிய அற்புதம் நடக்குது. பேதுரு விடுதலையாக வந்திருக்கிறார். திருச்சபையால நம்ப முடியல. திருச்சபை நம்ப முடியாத நன்மைகளை தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். How much more he will do wonders in a life. இந்த திருச்சபை குறித்து இது ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும். ஆழமான பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைன்னு கேள்விப்படும் போது மை ஹார்ட் கிரைஸ், கண்ணீரோடு காணப்படுகிறோம். நம்ம உருவாக்கின திருச்சபை இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமான உறவு, பாசம், அன்பு நாம் யார் மீது வைக்கிறோம் என்றால் நம்மை பெற்றெடுத்த தாய் மீது. Why do we love our mother? Because that's the source. She gave life to us. நமக்கு உயிர் கொடுத்த அந்த தாயை நாம் எவ்வளவாக மதிப்போம் என்றால், நமக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்தது இந்த திருச்சபை. இந்த திருச்சபைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபரும் எவ்வளவாக ஜபிக்க வேண்டும். ஒரு சிலர் இருக்காங்க வியாதி. எனக்கு தெரியும் ஒரு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், அவருக்கு ஒரு வியாதி. ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் வக்கீல். எதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. செட்டில்மெண்ட் கேட்டேன், கிராஜுவேட்டி எல்லாம் பார்த்தா எனக்கு 3 லட்சம் வரணும். சேட்டு எனக்கு 2 லட்சம் தான் தரேன்னு சொன்னாங்க. விடுவேனா? உடனே போட்டேன் கேஸ். அன்னைக்கு கிடைச்சுதா? கிடைக்கல. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். எத்தனை லட்சம் செலவாச்சு? அது 5-6 லட்சம் செலவாயிட்டு. சேட்டு என்னாச்சு? சேட்டு இறந்துட்டார். விடுவேனா? சேட்டு பையன் மேலே கேஸ் போட்டேன்னா பாருங்க நிலைய. 3 லட்சத்து ரூபாய் பெற வேண்டும் என்று பல லட்சத்தையும் தோத்துவிட்டு நைட் வாட்ச்மேன் பக்கத்தில் தன் தூக்கம் இல்லாமல் அந்த கேஸுக்காக பணத்தை சேகரித்து கொண்டு இருக்கிற அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், ஐயா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, வக்கீல் ஃப்ரெண்டு கேஸை போட்டுருவோம். அவருடைய வியாதி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கேஸை போட்டுருவோம்.
அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளவே செய்யாதீங்க தயவுசெய்து. நம்ம திருச்சபையில் ஒரு பிரச்சனையா, வாங்க நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுவோம், ஜபிப்போம், திருச்சபையின் பிரச்சனைக்காக ஜபிப்போம் அப்படின்னு சொல்கிறவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அது திருச்சபைக்கும் உங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயா கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு ரொம்ப லெக்சர் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் பிள்ளைங்கள்ட்டையும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஹோப் யூ ஸ்டடிட் ஆல் த ஃபார்மேட்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லெசன்ஸ் எல்லாம் படித்திருப்பார்கள் என்று கர்த்தருக்குள் நினைக்கிறேன். எவ்வளோ சுவிசேஷம் இருக்குது நம்ம வேதாகமத்தில்? சொல்லுங்கள், என்னென்ன சுவிசேஷங்கள்லாம்? எதுக்கு அதுக்கு சுவிசேஷன் சொல்கிறாங்க? சுவிசேஷன்னா என்ன அர்த்தம்? குட் நியூஸ். நம்ம எல்லாருக்கும் குட் நியூஸ் தான் பிடிக்கும், என்ன? பிகாஸ் we don't like to hear the other word. We always want good news. And God will definitely bless according to your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படி அந்த குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன குட் நியூஸ்? நமக்காக ஒரு இரட்சகர் இந்த உலகத்திலே மனிதவதாரம் எடுத்து வந்தார், பாடுபட்டார், நம்ம மரணத்திற்கு அப்புறம் பாதாளம் செல்ல விடக்கூடாது என்று நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுவார். That's a good news. It gives us assurance that we will be part of his kingdom. அதுதான் good news. That's what gospel teaches us. 10 கற்பனைகள் கற்றுக்கொண்டீர்களா? 4வது கற்பனை எது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த 4வது கற்பனையை மறந்துடவே கூடாது. நம்ம மக்கள் பின்னாடி நிறைய கூட்டமாக இருக்காங்களா, அவங்க மறக்கவே இல்லை. அதனால தான் அவங்களும் கூட்டமாக வந்திருக்காங்க சர்ச்சுக்கு. நான் ஒருவேளை கடந்த நாட்களில் கேள்விப்பட்ட செய்தியை பார்த்த உடனே சர்ச்சில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, கூட்டம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படியே தான் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விடமாட்டோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல விசுவாசம். எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவர். ஒருவேளை அவர் ரட்சிக்கட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம்ப்பா, நாங்கள் இங்கே தான் இருப்போம். We will be always with Christ in Christ Church. நாம் வாசிக்க கேட்ட 2 வேத பகுதிகள் எசேக்கியேல் மற்றும் ரோமர். ரோமர் அழகான ஒரு நிருபம், பவுலடியாரினாலே எழுதப்பட்ட ஒரு அழகான நிருபம். கொய்னனிய கிரீக்கில் ரொம்ப இலக்கியத்தோடு ஒரு கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பதா, எப்படி வாழணும்னு சொல்லி அந்த முதல் 12 அதிகாரங்களை வாசித்தாலே போதும். ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப பர்ஃபெக்ட்லி ரிட்டன் வேர்ட்ஸ். மனுஷன் எதுக்கு பாவம் செய்கிறான், பாவம் இந்த உலகத்தில் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறார். தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காததுனால தான் பாவம் வருது. தேவனை தேவன் என்று அறியாமல் இருந்தால் யாரெல்லாம் நீங்கள்? அப்போ எபிரேய வார்த்தை பேலியால்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேலியால், பேலியாலின் மக்கள், பேலியாலின் மகன் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அவங்களாம் ரொம்ப துன்மார்க்கமாக, அன்காட்லின்னு அர்த்தம். தேவனை தேவன் என்று அறிந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காட்டால் யூ ஆர் ஆல் அன்காட்லி, யூ ஆர் நாட் பாயஸ். தேவ பிள்ளைகளே இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளாக இல்லாமலும் கிறிஸ்தவர்களாக வாழ முடியுமா? ஒரு சிலரால் வாழ முடியும். பைபிளுக்கு பைபிளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க சர்ச்சுக்கு, ஆனால் ரெகுலராக வருவாங்க. வசனமே தெரியாது, இருந்தாலும் திருச்சபையில் முன்னணி வீரராக இருப்பாங்க. எதுக்கு? அது உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ இந்த பேலியால் என்கிற அந்த வார்த்தை, எபிரேய வார்த்தைக்கு இவில், விக்கெட், வொர்த்லெஸ், அன்காட்லி, துன்மார்க்கம் தான் அவங்க சிந்தை. அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களோடு நாம் இருக்கக்கூடாது. பட் வி ஷுட் பி காட்லி. பவுலோடியார் தான் சொல்றார், யூ பி காட்லி. தேவனை அறிந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். கொடுக்கலன்னா தேவனே உங்களை கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தில் இதுதான், நோ காட், நோ காட் அண்ட் நோ காட். சவுண்ட் சிமிலர், டிஃபரன்ஸ் இருக்குது வேர்ட்ஸில். You should know your God. If you don't know God, then there will be problem in church. தேவனை நீங்க அறியவில்லை என்றால் திருச்சபையில் பிரச்சனை வரும். So many churches have problem. நம்ம சர்ச்சில் ஒன்றுமே கிடையாது, சின்ன ப்ராப்ளம். இதோடு பெரிய பெரிய பிரச்சனை உள்ள திருச்சபைகளும் உண்டு. ஆதி காலத்திலையும் இருந்தது, மோசே காலத்திலையும் இருந்தது. மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உங்களை உயர்த்துறீங்க? நீங்களும் எங்களை போல லேவியர் தானே. why you are lifting up? ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கூட்டமாக கிளம்பி வருவார். அவங்களுடைய சிந்தை என்ன? they will find irregularities in you. ஒழுங்கா திருச்சபை போயிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கண்ணில் என்ன போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கே குறை வருது, எப்படி குற்றப்படுத்தலாம். இப்படி ஒரு கூட்டம், ஆனால் சின்ன கூட்டம் தான். பைபிள் சேஸ் பேலியால் அபவுட் them. irregularity-யை கண்டுபிடிச்சு அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டு திருச்சபை ஒழுங்கில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு செயல்படுகிறவர்கள் அநேகர் உண்டு, சிலர் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Never associate with that kind of person. Very ungodly. பொய் சாட்சி சொல்றவங்க பேலியாலின் மக்கள் யாரெல்லாம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 21 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நாபோத்துடைய தோட்டம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை. அங்கே பொய் சாட்சி சொல்லும்படியாக பேலியாலினுடைய ungodly people, they will say false testimony. So don't be ungodly, be godly. ரோமர் 2 அதிகாரத்தில் வரும்போது சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீயே அந்த குற்றத்தை செய்கிறதுனால். முதல்ல பாவம் எப்படி வருதுன்னு சொல்றாரு, because you are ungodly, sin will come. சொல்றாரு, don't accuse others. அட்ரஸ் பண்ணாத, நீயும் அதே பாவத்தை தான் செய்கிற. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். பாஸ்டேட் கமிட்டியில் இருக்கிறவங்க கொள்ளை அடிக்கிறாங்கய்யா, கொள்ளை அடிக்கிறாங்க, கோடி கணக்கில் கொள்ளை அடிக்காங்க. காணிக்கையே அவ்வளோ வரதில்லை, ஆனால் கதை சொல்கிறது வந்து கோடி கணக்கில் சொல்லுவாங்க. அதிர்ச்சியாக இருக்கும் கேட்கும். Why you want to bring irregularity in the church? அதை பார்த்துக்கொள்றதுக்கு பாஸ்டேட் கமிட்டி இருக்காங்க, நம்ம ஐயா இருக்காங்க, அதுக்கு மேலே டயசிஸ் இருக்கு, பிஷப் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. That is none of your business. ஐயாவையும் நிறைய கார்னர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய டயசிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐயான்னு சொல்லுவேன். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ ஐயாவை அனுப்புவாங்க. ஏன்னா ஐயாவுடைய குணாதிசயம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கிளியராக இருப்பாங்க. தவறுனா தவறுன்னு சொல்லுவாங்க, யாரோடும் சேர மாட்டாங்க. பிரச்சனை உள்ள இடத்துக்கெல்லாம் ஐயாவை அனுப்புவாங்க. ஆனால் இந்த உலகம் எப்படி பேசணும் தெரியுமா, ஐயா போகிற இடம்லாம் பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், பர்சனலி ஐ நோ ஹிம். ஸோ இஸ் ஒன் ஆஃப் ஜெம் ஆஃப் அ பர்சன். நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதே அப்படின்னு 2ஆம் அதிகாரத்தில் பாவத்தை குறித்து அப்படியே சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் வரும்போது எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களாக மாறணும். 4ஆம் அதிகாரம் வரும்போது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்றார். நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? பாவம் எப்போ வந்துச்சு? பாவம்னா என்னது சொல்லி கொடுத்தாங்களா? கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. பாவம்னா என்னது? சின் என்னது? இங்கிலீஷில் சொல்லுங்க. டிஸ்ஒபீடியன்ஸ். மிஸ்ஸிங் த மார்க்குன்னு சொல்லி கொடுக்கலையா? மெனக்கெட்டு புக்கில் பிரிண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோமே. சின் இஸ் மிஸ்ஸிங் அ மார்க். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1400 ஆண்டு காலங்களிலே பிரிட்டிஷ் பீப்புள் இந்த அம்பு விடுறது, அம்பு வில்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துப்பாக்கிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அம்பு வில்லு தான் ரொம்ப ஃபேமஸாக விட்டுட்டு இருந்தேன். ரவுண்டாக வட்டம் போட்டு அந்த மைய பகுதியில் அடித்தா அவர் தான் சாம்பியன். வட்டத்தில் படவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னது? they have missed the mark. அவங்க தான் சின்னர். அன்னைக்கு சாப்பிட்றது எல்லா பில்லும் யார் மிஸ் பண்ண மார்க்கை அவர் தான் பில் கட்டணும். அவரை சின்னர் அப்படின்னு சொல்லி அழைத்து, சின்னர் என்கிற வார்த்தை டிக்ஷனரியில் முதல்ல அப்போ தான். ஸோ லிட்ரலி மீன்ஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் த மார்க். பாவம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் நமக்கு கொடுத்துருக்கார் ஒரு ட்ராக். அந்த ட்ராக்கை விட்டு விலகி போகிறது. சாத்தான் சொல்கிறது கேட்குறதுக்கு நம்ம காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். யாருக்காவது நம்ம காது கேட்க நம்மளை குறை சொல்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது பிடிக்குமா? அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பழைய ஆட்கள்னாவது என்ன சொல்லுவாங்க? பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோன்னு நினைப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி இல்லை. ஒரு காதுலையும் வாங்க மாட்டாங்க. ஆனால் சாத்தான் காதுக்குள்ள விஷயம் போட்டுகிட்டே இருப்பான். தேவன் சொல்கிறாரு, இந்த கனி சாப்பிட்ட நீ சாகவே சாவாய் என்று சொல்வார். அவன் சொல்லுவான், நீ சாகிறதாலாம் கிடையாது, சாப்பிடு, உன் பார்வைக்கு அழகாக இருக்குல்ல, யூ என்ஜாய் த லைஃப். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வசனம் எல்லாம் நல்லா தெரியும். இந்த பாவத்தை குறித்து சொல்றாரு. பாவம் எப்போ வந்தது? கிரியேஷன் வந்த உடனே பாவம் வந்துட்டு. நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? மோசே காலத்தில். அப்போ ஆதாமிலிருந்து மோசே காலம் வரைக்கும் வாழ்ந்த எத்தனையோ பேர் உண்டு இல்லையா? குறிப்பாக நோவா இருக்கார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாமே அந்த லிஸ்ட்டில் தானே வராங்க. அப்போ நியாயப்பிரமாணமே கிடையாது, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? பவுலடியார் கேட்கார் 4ஆம் அதிகாரத்தில். வீட்டில் போய் நல்ல பொறுமையாக வாசிச்சு. பாவத்துக்கு பின்பதாக தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ நியாயப்பிரமாணம் இஸ் எ மெஷரிங் டூல். Bible is also like measuring tool. It will measure, and tool will never take you to kingdom of God. மெஷரிங் டூலில் நீங்கள் அளவும் பார்த்துக்கலாம். இது 10 கற்பனை கொடுத்துருக்கா, பொய் சாட்சி சொல்லாத சொல்லிட்டோம், களவு செய்யாத செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளே எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தான். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி போக முடியும்? அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒரு மனுஷன், ஆதாம் கிரைஸ்ட் டைப்பாலஜி அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான், கீழ்ப்படியாமல் போகிறான். ஒரு மனுஷன் பாவமே செய்யலை, சிலுவை மரண பரியந்த கீழ்ப்படுகிறான். கம்பேரிசன் பண்ணுறார் ஆடம் அண்ட் கிரைஸ்ட். இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் இஸ் ஒபீடியன்ஸ் எல்லாம் ஒரே பிரச்சனை தான். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்திலிருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை சிலுவை என்கிற மரத்திலே முடிகிறது. ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ், ஒரு ஒபீடியன்ஸ், ஒரு டெத், ஒரு இட்டர்னல் லைஃப். அழகாக கம்பேரிசன் பண்ணி 5ஆம் அதிகாரம் 21 வசனங்களில் மறுபடியும் அந்த கிரேக்க வார்த்தை பொல்லோன் மொல்லோன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கிறார். மச் மோர்
ஒரு மனுஷன் மூலமா பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் இந்த பூலோகத்துக்கு வரும் என்றால், how much more you are sure that one man can bring salvation. ஒரு மனுஷன் நீதிமானா இருந்தா it can change the world. என்ன ஒரு ஆளா எப்படி முடியும்? இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நினைச்சா நீங்க முடியும். பூமி முழுவதும் பாவமாய் இருந்தது. ஒரே ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்தான். தேவன் அவனுக்கு பேழையை கற்று சொல்லி பூமி முழுவதும் அழைச்சி ஒரு மனுஷனுக்கு பாதுகாத்தார். ஒரு ஃபேமிலி. சோதோம் குமர பட்டணத்திலே பட்டணம் முழுவதும் பாவமாய் இருந்தது. ஒரே ஒரு குடும்பம் நீதிமானாக இருந்தார்கள். One family, one person can change life. நான் ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்? You be as you are, God's children. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலே போதும். திருச்சபை ஒழுங்காக மாறிடும். திருமண்டலம் ஒழுங்காக மாறும். இந்த திருச்சபை குறித்து எவ்வளவு நல் சாட்சிகள். நான் டீக்கனாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபை வரும்போது ஒவ்வொரு காரியங்களும் கேள்விப்படும், சந்தோஷப்படுவேன். எந்த திருச்சபையிலும் இல்லாத நல்ல குணாதிசயங்கள் இந்த திருச்சபையில் இருந்தது. யாராவது தாயகத்தில் மரித்து போனால் சர்ச்சில் இருந்து லோன் கொடுப்பாங்க, உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. ஐ ஹவ் சீன் during my ministry. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ இருக்கான்னு தெரியல. திருச்சபை பிறருக்கு உதவி செய்ய முன் வருகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருந்துச்சு. அசனம் நடக்கும்போது வேடிக்கையா சிரிப்பேன். அந்த பிரியாணி பண்ண டோப்பு மூடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் பிரியாணியை போட்டு நிறைய கை அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். பார்த்து சிரித்து இருக்கேன், சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். இப்போ அந்த சூழல்கள் மாறுகிறதை கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஒன் மேன் கேன் பிரிங் சேஞ்ச். ஒரே மனுஷன் பாவத்தை கொண்டு வந்தார். ஒரே தேவனுடைய குமாரன் இந்த பூலோகத்துக்கு நீதியை கொண்டு வந்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் வரும்போது ஆவிக்குரிய சிந்தை, மாம்சத்தின் சிந்தை ரெண்டையும் கம்பேர் பண்றார். 6, 7, 8 எல்லாமே ஒரே தீம் தான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன், எட்டர்னல் லைஃப். அந்த பகுதியில் இருந்து தான் நம்ம 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். இப்போ தான் இவ்வளோ நேரம் பின்னணி சொல்லிட்டேன். இப்போ தான் நம்ம செய்திக்குள்ளே போகிறோம். இப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வந்திருக்கிறோம். யூ நோ ஆல் த வர்சஸ். நீங்கள் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் எத்தனை முறை ஆவி ஆவி ஆவின்னு சொல்லி ஆவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். That's why you are here. சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது? உங்களை திடப்படுத்துறது, பலப்படுத்துறது. We are making you spiritually strong. ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தான் நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். I was very young, 10 years before. இது ரொம்ப பரிசுத்த பூமி. இந்த ஆலயத்தில் அவ்வளோ பிரசன்னம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் பயத்தோடு நடுக்கத்தோடு இங்கே வந்து நிற்பேன். பட் காட் ஃபில்ஸ் மீ வித் His Spirit. அவருடைய பிரசன்னத்தை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? அவர் நம்மோடு பேசும்போது இந்த உடம்புல மேலெல்லாம் அப்படியே புல்லரிக்கும்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதல் முறையாக எனக்கு இந்த ஆலயத்தில் தான் கிடைச்சிது. அவ்வளவாக எனக்கு நன்மை செய்த ஆள். எப்பவுமோ ஒரு திருப்பு தான் வாரேன்.
வாரத்தில் ஒரு நாள் வரேன், இல்லை டீக்கனாக இருந்து கொஞ்சம் மாதங்கள் வந்திருக்கேன், எனக்கே இந்த ஆலயம் இவ்வளோ நன்மை செஞ்சுருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக நன்மை செய்யும். அப்படி துவங்கின ஊழியம்தான் இப்போ உங்கள் மத்தியில் தேவன் பேராயராக வைத்திருக்கிறார். இட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற அனுபவம். கடைசியா ஆவியின் சிந்தை, மாம்சத்து சிந்தை, ஆவி 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 ஆவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பிரிட், மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்பிரிட். 12ஆம் அதிகாரம் வரும்போது உண்மையான ட்ரூ வர்ஷிப் பற்றி சொல்றார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம எல்லாம் வேஷம் தரிச்சிட்டு தான் அழைத்தோம் இல்லையா? மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை எவ்வளோதான் சேர்ச்சாலும் வாரிக்கொள்றதுன்னா என்னது தெரியுமா? குப்பை அள்ளுறவங்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சுத்தமாக வேலை செய்வாங்க, பாராட்டுறேன் அவங்கள. தாராவி ஒரு பெரிய குப்பை மேடு தான். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் ஒரு பெரிய ட்ரக் வரும். அள்ளி போடுறவங்க ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் எல்லாத்தையும் வாரி க்ளீனாக அள்ளி கொண்டு போட்டுரும். அதுக்கப்புறம் குப்பை விடும். அதே வேர்டு சங்கீதக்காரன் எடுத்துக்கொள்ளலாம். யார் அதை வாரி கொண்டு போவாங்க? யாரோ ஒருத்தர் வாரி கொண்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன லெஃப்ட் ஓவரே இருக்காது. தட் வேர்ட் மீன்ஸ். ஸோ ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பி ஸ்பிரிச்சுவல். ஆவியில் நிறைந்திருங்க. ஆவியின் கனியை இல்லை நாடுங்கள். ஆவியின் கனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் மனப்படமாக சொல்லுவாங்க. நம்ம கனிகள் தெரிந்து அந்த கனிகளை கொஞ்சம் திருச்சபையில் தயவுசெய்து காமிங்க. எனக்கு இந்த கனி இருக்குது. கனியை பெற்ற நீங்கள் வரங்களை நாடுங்கள். ஆவியின் வரங்கள் உண்டு. கனிகள் உங்களை சுத்திகரிப்பதற்கு, வரங்கள் பிறரை சுத்திகரிப்பதற்கு. அதை புரிந்து கொண்டிருங்க. 12ஆவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கோம், do not be conformed by this world. அப்படின்னா என்னது? உலகத்துக்கு கன்ஃபார்மாக இருக்காதீங்க, ஸ்பிரிட் ஆவிக்கு கன்ஃபார்மாக இருங்க. அதுதான் கன்ஃபர்மேஷன். யூ ஹாவ் டு லீவ் அ ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப். ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக வாழ வேண்டும். மாம்சத்தின் சிந்தை மரணத்திற்கு நேராக வழி நடத்தும். இட்டர்னல் லைஃப். சாத்தான் சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் சாக போகிறதில்லைன்னு சொல்லி. ஆனால் எல்லா பாவமும் நம்மை சாவுக்கு நேராக வழி நடத்தும். ஆனால் ஆவியின் சிந்தையோ நம்மை இந்த உலகத்தின் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது நம்மை மறுமைக்கு நேராக வழி நடத்தும், நித்திய வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும். ஆவிக்குரிய அபிஷேகத்தை நீங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கன்ஃபர்மேஷன் படிக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ், யூ ப்ரே டு காட், காட் ஃபில் மீ வித் த ஸ்பிரிட். உங்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறதற்கு இடம் கொடுங்க. நம்ம செவிகளை கொடுக்கறதே இல்லையே. எப்பொழுதும் நம்ம தேவனிடத்தில் கேட்டுகிட்டே இருக்கோம், எனக்கு அது தாங்க, இது தாங்க, என் பிள்ளைங்க படிப்பு, என் பிள்ளைங்க திருமணம், அவங்க எதிர்காலம், திருமணம் அனுப்புகிற பிள்ளைங்களுக்கு குழந்தை, ஜெபம் விண்ணப்பம். we continuously ask. are we ready to listen? நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப்படுவார். அந்த பெந்தைகோஸ்து நாளில் மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவி எப்படி இறங்கி இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் சீனாய் மலையில் வரும்போது அந்த மலையே மேகஸ்தம்பமாக அப்படியே புகைவிட்டு எரியத்தக்கதாக காணப்பட்டது. ஒரு கார் மேகம் சொல்ற. That's God's presence. ஏசாயா தீர்க்கதரிசியில் தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலினால் மகிமையினால் நிறைந்தது என்று சொல்கிறது. இந்த நாளிலே திடப்படுத்தல் ஆராதனையிலே உங்களை தேவ அவருடைய வஸ்திர தொங்கலினாலே மூடணும். உங்களை அபிஷேகம் பண்ணணும். யூ சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட். காட் ஸ்ட்ரென்தன் மீ, என்னை பலப்படுத்தும். உம்முடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும்.
ஆவிக்குரியவனாக நாம் மாறணும், ஆவிக்குரியவனாக நாம் வாழணும், பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழணும். சப்மிட் பண்ணி ஜெபம் பண்ணலாம். லெட் அஸ் ப்ரே. லவ்விங் காட், we thank you and praise you. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை திடப்படுத்தல் பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்கிறார். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய கிருபை அளவில்லாமல் அன்பு பிள்ளைகள் மீது நீர் ஊற்றுவீராக. வானத்தின் மதில்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. அன்று நீர் ஞானஸ்நானம் பெறும்போது வானம் திறக்கப்படவும், பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவனமாக இந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய பெரிய பிள்ளையர் என்று அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இப்பொழுதும் அன்பு பிள்ளைகள் உம்முடைய மேஜை அண்டை வந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை பெற்று, அதை தொடர்ந்து உம்முடைய மேஜண்டை சேர்ந்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பங்கு பெறத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.